வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக மக்களவை முதலில் இருமுறையும் பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மின்தூக்கி உற்பத்தியில் நாட்டின் முன்னணி மாநிலமாக தமிழகம் மேம்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனையில் புதிய டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவி உள்ளிட்ட வசதிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பல ஆண்டாக பொது வாழ்வில் ஈடுபட்டு வருபவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் என்றும் பல்வேறு துறைகளில் அவரின் நீண்ட நெடிய அனுபவத்தினால் நாடு பெருமளவில் வளம் பெறும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியுள்ளார். திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இதுவரை தாம் வெளிப்படுத்திய உள்ள அதே அர்ப்பணிப்பு உணர்வு மற்றும் உறுதிப்பாட்டுடன் நாட்டிற்கு தொடர்ந்து சேவை புரிவார் என தாம் நம்புவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு சி.பி. ராதாகிருஷ்ணனின் பணிகள் சிறக்க புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இன்று அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வேட்பாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. அவர் தற்பொழுது மகாராஷ்டிரா ஆளுநராக இருந்து கொண்டிருக்கின்றார். முன்பு நம்முடைய துணைநிலை ஆளுநராக அவர்கள் பொறுப்பு வைத்திருக்கின்றார்கள். ஒரு நல்ல மனிதர், தனக்கு ஒதுக்கப்பட்ட பணி திறம்பட செய்யக்கூடிய திறமையானவர். அவர் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. நமது அரசின் சார்பாக அவருக்கு மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதவியில் அவர் சிறப்பாக பணியாற்றி பெரும் புகழும் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பீகார் மாநிலத்திற்கான சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக மக்களவை முதலில் இருமுறையும் பிற்பகல் 2 மணிக்கு மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் முதலாவது ஒத்திவைக்கப்பட்ட பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய போது இந்திய துறைமுகங்கள் மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா விரைவிலேயே உலகின் முன்னணி கடல் வர்த்தக நாடாக மேம்படும் என்று மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் விவாதங்களுக்கு பதிலளிக்கையில் கூறினார். முன்னதாக இன்று காலை மாநிலங்களவையில் முன்னாள் உறுப்பினர் இலகணேசன் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அவையின் துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் இரங்கல் குறிப்பை வாசித்ததை தொடர்ந்து உறுப்பினர்கள் 1 நிமிடம் மௌனம் அனுசரித்தனர். மக்களவையில் இன்று அமளிக்கு இடையிலேயே ஜன் விஸ்வாஸ் திருத்த மசோதாவை தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து இம்மசோதாவை அவையின் தெரிவிக்குழு ஆய்விற்கு அனுப்பி வைப்பதற்கான தீர்மானம் அவையில் நிறைவேற்றப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் IIM நிர்வாகவியல் கழகங்கள் தொடர்பான திருத்த மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்தினார். பிற்பகல் 2 மணிக்கு மேல் மக்களவையில் அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய போது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள இந்தியாவின் முதலாவது விண்வெளி வீரர் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவிற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையிலான தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சபாநாயகர் திரு ஓம் பிர்லா விண்வெளி வீரர் சுக்லாவை பாராட்டி பேசியதை தொடர்ந்து மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையிலே விவாதங்களை தொடக்கி வைத்தார். சபாநாயகர் பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் அவையில் அமளி நீடித்ததால் மக்களவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. இந்திய அறிவுசார் சொத்துரிமை அடிப்படையிலான கணிப்பொறி சில்லுகளின் உற்பத்தியில் சிறப்பு கவனத்துடன் உற்பத்தி சார்ந்த நாடாக மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா தீவிரப்படுத்தி வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்தியாவின் செமிகண்டக்டர் இயக்கம் குறித்து இன்று நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையை அவர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்தியாவில் செமிகண்டக்டர் துறை சார்ந்த புதுமை படைப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் வடிவமைப்புகள் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் அமலாகி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்திட்டத்தின் ஆதரவு மற்றும் சென்னை IIT உயர்கல்வி நிறுவனத்தின் நிபுணத்துவ உதவியுடன் பாதுகாப்பு மிகுந்த IoT கணிப்பொறி சில்லுகளை தயாரிக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்றின் வெற்றி கதை குறித்தும் அமைச்சரின் கட்டுரையில் விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற X பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற YouTube சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. மின்தூக்கி உற்பத்தியில் நாட்டின் முன்னணி மாநிலமாக தமிழகம் மேம்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார்.
தற்போது நாட்டின் மொத்த மின்தூக்கி உற்பத்தியில் 1/3 பகுதி தமிழகத்தில் தயாரிக்கப்படுவதாக சென்னையில் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களால் மாநிலத்தில் பெண் கல்வி விகிதமும் பெண்கள் குறித்த சமூக விழிப்புணர்வும் அதிகரித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். நகரங்கள் மற்றும் கிராமங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க காவலன் செயலி மற்றும் இரவு நேர ரோந்து பணி திட்டங்கள் அமலாகி வருவதையும் தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதுச்சேரியில் கோரிமேட்டில் உள்ள அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனையில் 1,60,00,000 ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ள டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவி மற்றும் 4 கையெடுக்க எக்ஸ்ரே உபகரணங்களை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். அரசு கொறடா திரு ஏகேடி ஆறுமுகம், சுகாதாரத்துறை செயலர் திரு ஜெயந்த்குமார் ரே, சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் வெங்கடேஷ் ஆகாஷ்வாணி செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் காசநோயை எளிதாகவும் விரைவாகவும் கண்டறிய புதிய வசதிகள் பெருமளவில் உதவும் என்றார். டாக்டர் வெங்கடேஷ் பேட்டியிலிருந்து ஒரு பகுதி. உலக சுகாதார மையம் 2030க்குள் காசநோய் இல்லாத உலகத்தை உருவாக்கும் ஒரு குறிக்கோளோட நிறைய இலக்குகளை நிர்ணயிச்சாங்க. அதன்படி நம்முடைய இந்திய அரசாங்கம் 2025க்குள் காசநோய் இல்லாத இந்தியா உருவாக்க வேண்டிய நிறைய புதிய வழிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அதன் வழியாக இப்ப பாத்தீங்கன்னா நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2 வருடங்களாகவே வீடு வீடாக சென்று எக்ஸ்ரே பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் 4 புதிய கருவிகள் இப்போ வாங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வீடு வீடாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சென்று காசநோய் வரக்கூடிய எல்லா நபர்களையும் எக்ஸ்ரே எடுத்து இருக்கா இல்லையான்றதை தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக 2025க்குள் நம்ம காசநோய் இல்லாத புதுச்சேரியை உருவாக்க முடியும். காரைக்கால் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக IAS அதிகாரி திரு ASPS ரவி பிரகாஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மாவட்ட துணை ஆட்சியர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் சால்வை அணிவித்து புதிய ஆட்சியரை வரவேற்றார். துணை ஆட்சியர்கள் திரு செந்தில்நாதன், திரு வெங்கடகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட அளவிலான இதர அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பின்னர் திரு ரவி பிரகாஷ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், காரைக்கால் மாவட்டம் குறித்து தமக்கு ஏற்கனவே ஓரளவு புரிதல் உண்டு என்றும் மாவட்டத்தின் குறைகளை கண்டறிந்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் செயல்பட முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் கூறினார். வெளிப்படையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பத் தலைவிகளுக்கு மாதாந்திர நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கான பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் ஒருங்கிணைந்த தரவுத்தளத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்தியதற்காக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறைக்கு சுதந்திர தின விழாவின் போது வழங்கப்பட்ட பாராட்டு சான்றிதழை துறை இயக்குநர் செல்வி முத்துமீனா மற்றும் இதர அதிகாரிகள் இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரியில் தவளக்குப்பம் முருகன் கோவில் பின்புறம் உள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலை ஒன்றில் நேற்றிரவு ஏற்பட்ட பெரும் தீ விபத்தை தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி அணைத்தனர். புதுச்சேரி, பாகூர், வில்லியனூர் மற்றும் தன்வந்திரி நகரில் இருந்து தீயணைப்பு வண்டிகள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். தீயணைப்பு பணிகளின் போது அப்பகுதியில் மின்சாரம் நிறுத்தப்பட்டு புகை மூட்டமும் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. சென்னையில் உள்ள மண்டல பாஸ்போர்ட் மையம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்களுக்கான நடமாடும் பாஸ்போர்ட் சேவை முகாம் ஒன்றை இன்று தொடங்கியுள்ளது. நாளை மாலை வரை இந்த முகாம் நடைபெறும் என்றும் ஒவ்வொரு நாளும் இணையதளம் மூலம் பதிவு பெற்ற 45 பேரின் பாஸ்போர்ட் விண்ணப்பங்கள் சரிபார்த்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இன்று மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாளை முற்பகல் வாக்கில் தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அல்லாது வடகேரளத்திற்கு அப்பால் அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலையும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவுகின்றன. இன்றைய தினம் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 24ஆம் தேதி வரை மழை நீட்டிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தீவிரமாக இருந்தது. அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம், கூடலூர், பஜார் உள்ளிட்ட இடங்களில் தலா 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு CP ராதாகிருஷ்ணன் புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக மக்களவை முதலில் இருமுறையும் பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மின்தூக்கி உற்பத்தியில் நாட்டின் முன்னணி மாநிலமாக தமிழகம் மேம்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனையில் புதிய டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவி உள்ளிட்ட வசதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.